பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உபாகமும் 6வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும். ஆமே, நாம் அறிக்கை செய்வோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நான் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நான் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நான் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நான் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் எனக்கு கொடுப்பதினால் நான் சாப்பிட்டு திருப்தியாவேன். ஆமேன். மறுபடியும் சொல்லுவோம். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய என் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் என்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நான் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நான் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நான் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நான் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் எனக்கு கொடுப்பதினால் நான் சாப்பிட்டு திருப்தியாவேன். ஆமே. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் முடிவில் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. நன்மையும் கிருபையும் மாத்திரம் இந்த நாளில் தொடர செய்தீர். அதற்காக உமக்கு கர்த்தாவே, இதை அறிக்கை செய்த இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வருகிற எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று காரணர் நீர் என்று சொல்லுகிறோம். எல்லா நன்மைகளும் வரும்பொழுது உண்மை மறவாதபடிக்கு கர்த்தாவே, அந்த நன்மைகளுக்கு பின்னாக அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னாக நாங்கள் போய்விடாதபடிக்கு தேவாவே நாங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்வீராக ஜெபிக்கிறோம். எல்லா காரணம், நன்மையான எல்லா ஈவும் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது என்று சொல்லுகிறோம் ஐயா. நீரே அதற்கு காரணம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஒரு தெய்வீக பாதுகாவல் உண்டாகட்டும். கர்த்தாவே, தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்திற்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். சுக பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். சமாதானம் மகிழ்ச்சியும் காலையிலே தொடரட்டும். கர்த்தர், நீர் அப்படி செய்கிறீர். புதிய கிருபையினாலே காலையிலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன். என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.